ஓம் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தசஷ்டி விரதம் வழிபடும் முறை, சொல்ல வேண்டிய மந்திரம். கந்தசஷ்டி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாகும். கந்தசஷ்டி விழாவில் 7 நாட்களும் அந்தந்த நாளுக்குரிய வழிபாட்டினை முறையாக செய்து முருகப்பெருமானை வழிபட்டாலே முருகப்பெருமானின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. கந்தசஷ்டி விழாவில் 2ஆம் நாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபட வேண்டும், எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டிற்கான கந்தசஷ்டி விரதம் துவங்கி முதல் நாள் நிறைவடைந்து உள்ளது. எந்த முறையில் முதல் நாள் விரதம் துவங்கி உள்ளதோ அதே முறையில் 2வது நாளும் விரதத்தை தொடர வேண்டும். கந்தசஷ்டி விரதத்தின் 2வது நாளின் காலை மாலை இருவேளையும் அஷ்டகோண தீபம் ஏற்ற வேண்டும். முதல் நாள் ச என்ற எழுத்தின் மீது நெய்விளக்கு தீபம் ஏற்றியது போல் 2ஆம் நாள் ர என்ற எழுத்தின் மீது 2வது விளக்கை ஏற்ற வேண்டும். அதாவது ச ர ஆகிய 2 எழுத்துகள் மீது விளக்குகள் ஏற்ற வேண்டும். பல வகையான கலவை சாதங்களில் ஏதாவது ஒரு சாதத்தை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பழத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். காலை மற்றும் மாலை 2 வேளைகளிலும் நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். கந்தசஷ்டி விழாவில் 2வது நாளில் வறுமை நீங்கி செல்வ நிலை உயர அருணகிரிநாதர் இயற்றிய திருவண்ணாமலை தலத்துக்கு உரிய திருப்புகழும் அனுபூதி பாடலையும் பாடி முருகப்பெருமானை வழிபட வேண்டும். வறுமை நீங்கி செல்வ வளம் பெருக படிக்க வேண்டிய பாடல் திருப்புகழ். திருப்புகழ் கந்தசஷ்டி விழாவில் 2ஆம் நாளில் மட்டும் அன்றி தினமும் காலை மற்றும் மாலை இருவேளையும் நாம் படிக்கலாம். திருப்புகழை நாம் தினமும் இருவேளை முருகப்பெருமானிடம் நாம் பாடல்களை பாடி வழிபடலாம். அதேபோல் 48 நாளைக்கும் தினமும் அஷ்டகோண தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும். தினமும் 6 தீபங்கள் ஏற்றி இந்த பாடல்களை மனதார பாடி வழிபட்டால் அடுத்த ஆண்டு கந்தசஷ்டி விரதத்துக்குள் வறுமை நிலை மாறி பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை நீங்கள் அடையலாம். முருகனின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். முருகனின் அருளால் பல நன்மைகள் அதிகம் நமக்கு நடைபெறும். இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவ. முருகனுக்கு அரோகரா.